பிரபல யூடியூபர் இர்ஃபான் தனக்கு பிறக்க போற குழந்தையினுடைய பாலினம் பத்தி அறிவிச்சிருக்கிறது கடும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறை கிட்ட சுகாதாரத்துறை பரிந்துரையும் பண்ணியிருக்கிறாங்க. யூடியூப்ல உள்ளூர்ல இருந்து வெளிநாடு வரைக்கும் போய் அங்க இருக்கிற உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு விமர்சனம் பண்ற வீடியோவாக பதிவிடுறவர் இர்ஃபான். இவருக்கு சமூக வலைதளங்கள்ல தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. இவர் போன வருஷம் ஹசீஃபா அப்படிங்கிற பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. 2023 ஆண்டு மே மாதம் திருமணம் நடந்த நிலையில ஹசீஃபா இப்போ கர்ப்பமா இருக்கிறாங்க. இதுக்கிடையில நேற்றைய தினம் இர்ஃபான் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல வீடியோ ஒன்றை பதிவிட்டிருக்கிறாரு. அதுல துபாய்க்கு மனைவியை கூட்டிகிட்டு போய் அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கருவில் இருக்கிற குழந்தையினுடைய பாலினம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டதனோட அதை தன்னோட நண்பர்களோட சேர்ந்து கொண்டாடவும் செஞ்சு அதை வீடியோவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறாரு. அந்த வீடியோ இப்போ மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இந்தியாவில் குழந்தையினுடைய பாலினம் பற்றி கருவிலேயே அறிந்து கொள்வதும் அதனை அறிவிப்பதும் சட்டப்படி குற்றம். மறைமுகமா இதை செய்யற மருத்துவமனைகள் மேல அரசு கடுமையான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கிட்டு வராங்க. இப்படியான நிலையில இர்ஃபான் தன்னுடைய குழந்தையினுடைய பாலினம் பத்தி போட்ட இந்த வீடியோவில் ஒரு சாரார் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு வந்தாலும் பலரும் அவரை திட்டியும் கமெண்ட்டுகளை பதிவிட்டுக்கிட்டு வராங்க. ஜெயிலுக்கு போறது உறுதி, காசு இருந்தா மட்டுமே இதெல்லாம் சாத்தியம், பணம் இருந்தா என்ன வேணும்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் ஏழைங்களுக்கு மட்டும்தானா? நம் நாட்டில் கருவில் இருக்கிற சிசுவை பார்ப்பது தவறு அப்படின்னா அதை வேறொரு நாட்டில் பார்த்துட்டு இங்கே வந்து வெளிப்படுத்துறதும் சம அளவு தவறு தானே அப்படின்னுலாம் கமெண்ட்ல பதிவிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் இர்ஃபான் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி தமிழக சுகாதாரத்துறை காவல்துறை கிட்ட பரிந்துரை பண்ணியிருக்கிறதாக தகவல்கள் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இர்ஃபான் செஞ்சது சரியா தப்பா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.